ஒரு ரீரிலீஸ் படம் வாழ்நாள் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணுமோ அதை வெறும் 2 நாளில் ஒரு படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கில்லிக்கு மட்டும்தான் சாத்தியம். உண்மையிலே மக்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அப்படி போடு பாட்டில் இருந்து இருக்கிற எல்லா பாட்டுக்குமே பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களில் நிறைய பேர் மேபி தேட்டருக்கு போய் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த படம் 2 நாளில் இதுவரையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல், உலகம் முழுக்க எவ்வளோ வசூல், அப்புறம் வந்து ஓவர்சீஸில் இதுவரையும் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நேற்று ரோமியோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறையா தமிழ் படங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 படம் கிட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படங்களோட பட்ஜெட் என்ன, வசூல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் ஆவேசம், முக்கியமாக ஆவேசம் தொடர்ந்து பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து 13 இயர்ஸ் ஆஃப் கோ. ஸோ கோ வந்து ஜீவா அவர்களோட கெரியர்லேயே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படம். கேவி ஆனந்த் அவர்களோட டைரக்ஷனில் வந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுது. பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கில்லி படம் தான். அதில் வந்து ஜெமினி கணேசனை வரைஞ்சி வச்சுருக்கான்ப்பா, இது ஜெமினி கணேசன் பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த காட்சி தான் அதில் வரக்கூடிய அந்த ஜெமினி கணேசனை அவங்க சொல்ல அதில் டிசைன் பண்ணுற அந்த ஜெமினி கணேசன் வரக்கூடிய அந்த ஃப்ரேம் தான். இதில் கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், சிம்சன் ராஜ், எஸ் இமாம் அப்படிங்கிறவர், கிஷோர், அப்புறம் சுப்பையா ஃப்ரீ ஃபயர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 2,04,00,000, வேர்ல்டு வைடு $38.8 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே உலகம் முழுக்க 320 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 114 கோடி 21 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $485.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அப்புறம் க்ரூ அந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,58,00,000, வேர்ல்டு வைடு 1,71,00,000, 88 கோடி 54 லட்சம் இந்தியாவிலையும், 126 கோடி 73 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. மைதான் அந்த படத்தோட 11வது நாள் வசூல். ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 11வது நாள் இந்தியாவில் 3 கோடி 58 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 41 கோடி 64 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 49 கோடி 52 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் படே மியா சோட்டே மியா அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடி 68 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி 10 லட்சம், 64 கோடி 50 லட்சம் இந்தியாவிலையும், 93 கோடி 69 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த படம் கண்டிப்பாக ஒரு 280 கோடி வந்து வசூல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. தேட்டர்கள் ரைட்ஸு 155 கோடிக்கு போயிருக்கு. கண்டிப்பாக வசூல் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு பார்த்தா இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் தெரியுது. மைதான் கூட ஓரளவுக்கு இந்த வீக்கெண்டு ஓரளவுக்கு சூப்பராக பிக்கப் ஆகிருக்கு. இதை அப்படியே தொடருதான்னு பார்ப்போம். அப்புறம் டில்லு ஸ்கொயர் அந்த படத்தோட 24வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம், 79 கோடி 26 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 120 கோடி 59 லட்சம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 36 கோடி இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தோட 25வது நாள் வசூல் கேரளாவில் 1 கோடி 87 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 2 லட்சம், 74 கோடியே 59 லட்சம் கேரளாலையும், 146 கோடியே 86 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட 11வது நாள் வசூல் கேரளாவில் 2 கோடியே 36 லட்சம், இந்தியாவில் 2 கோடியே 58 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 73 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் நேற்று 11வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. கேரளாவில் டோட்டலாக 25 கோடியே 23 லட்சம், இந்தியாவில் 31 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 56 லட்சம், வேர்ல்டு வைடு 60 கோடியே 61 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆவேசம் 11வது நாள் வசூல் கேரளாவில் 4 கோடியே 23 லட்சம், கேரளாவில் மட்டுமே 4 கோடிக்கு மேலே வசூல், இந்தியா முழுக்க 6 கோடியே 5 லட்சம்,
அப்புறம் ஓவர்சீஸில் 1,85,00,000, வேர்ல்டு வைடு 7,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 42,18,00,000, இந்தியா முழுக்க 50,99,00,000, ஓவர்சீஸில் 37,81,00,000, வேர்ல்டு வைடு 88,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த படம் 100 கோடியை கடந்துடும். மேபி அது ஒரு 2-3 நாளுக்குள்ளே கூட பாசிபிள் இருக்குது. இந்த படம் ஒரு 100 கோடியை கடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2 மலையாள படங்களுமே. அப்புறம் தமிழில் வந்து டியர் அப்படிங்கிற படம் டே 11 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம், 2,16,00,000 தமிழ்நாட்டிலையும், 2,40,00,000 வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ரோமியோ நேற்று ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. 66 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே, 6 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில், 77 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வசூல், 11வது நாள் வசூல். 10,02 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 81 லட்சமும், வேர்ல்டு வைடு 11,53 லட்சம் 11 நாளில் டோட்டலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஆக்சுவலாக பிரேக் ஈவன் பண்ணி இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வாரம் வந்த திரைப்படங்கள் அதில் வந்து வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற படம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தது. இதுக்கு வந்து 3 நாள் கலெக்ஷனே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3வது நாள் கலெக்ஷன் 1,75,00,000, டோட்டலாக 6,25,00,000, 2 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அதுக்கடுத்ததாக 20ஆம் தேதி சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபைண்டர் அப்படிங்கிற படம் டே 2 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன், 2 நாள் கலெக்ஷன், 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் ரூபன் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 85,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1,80,00,000 இந்த படத்தோட பட்ஜெட்டுமே 2.5 கோடி. நெவர் எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ராபர்ட் மாஸ்டர் நடித்த படம் டே 2 1 லட்சம், டோட்டலாகவே வந்து 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 லட்சம் வந்து ஒவ்வொரு நாளும் 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சிறகன் அப்படிங்கிற படம் டே 2 வந்து 1.5 லட்சம், 2 நாளில் 3.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் எதுவுமே பெருசாக போகலை. ஆனால் ரீரிலீஸ் திரைப்படமான கில்லி அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 4,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் வந்து லட்சங்களில் வசூல் பண்ணாலே பெரிய விஷயம். இது 2 நாளுமே மிகப்பெரிய கோடிகள், 1 கோடி 2 கோடி இல்லை, 4 கோடி 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 81 லட்சம், ஓவர்சீஸில் 3,70,00,000, வேர்ல்டு வைடு 12,26,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல். ஒரு புது படம், ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்து அதுக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ உண்மையிலே இந்த படத்துக்கு அப்படி தான் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கடுத்து தான் டாப் 5 தமிழ்நாடு. அதில் கில்லி தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு, 3,35,00,000. அப்புறம் ரோமியோ 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆவேஷம் 63 லட்சம், காட்ஜிலா எக்ஸ் காங் 33 லட்சம், வருஷங்களுக்கு சேஷம் 8 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5. ஸோ ஒரு தமிழ் படம், அதுவும் ரீரிலீஸ் திரைப்படம், எல்லா படங்களும் இப்போ வந்த படங்களாக, அதுவும் ஆவேஷம் ஒரு பக்கம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பெரிய வசூல் எடுத்திருக்குங்கும்போது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவா அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம், அவரோட கெரியர்லேயே பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இன்றைக்கி வந்து அவர் பெரிய வெற்றி இல்லைனாலுமே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே வருஷத்துலேயே என்றென்றும் புன்னகை அந்த படம் கூட ஒரு நல்ல வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ அந்த சமயத்திலலாம் ஒரு நல்ல பீக்கில் இருந்தார். இப்போ தான் அவருக்கு டைம் சரியில்லை. ஆனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப பொலிட்டிக்கலாக சூப்பரான ஒரு படம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய படம். ஒரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல், இன்னொரு பக்கம் வந்து அந்த மீடியா, இதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதுக்கு பின்னாடி எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சினிமா தன்மையாக காமிச்ச படம். ஸோ என்னென்னா, சினிமா தன்மையாக நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டுறது தான் பெரிய விஷயம். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பார். தமிழ்நாட்டில் 30,80,00,000, ஆந்திராவில் 11 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1.5 கோடி, கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் 3,20,00,000, வேர்ல்டு வைடு 47 கோடி, பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடி, 25,80,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது. இன்றைக்குமே நம்ம எல்லாரோட ஃபேவரட் மூவி. இந்த படத்தில் இருக்க பாட்டில் இருந்து எல்லாமே உண்மையிலே பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஜீவா அவர்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் அப்படின்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.